அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அதேபோல் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் நம்புகிறோம். இன்றைய காணொலியில் என்ன பார்க்க முன்னால் சமையல் காணொலி தான். இரவு சமையலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ காணொலியாக பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்க கொண்டு சொன்னால் அங்கே ஃப்ரிட்ஜரில் வச்சாச்சு. கோழி எல்லாம் செய்து இப்போ எடுக்க போகிறோம். இதில் பால் முட்டை கொஞ்சம் பரிணாமம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அடித்து வச்சிருக்கு. இஞ்சால பான்தூள் கிடக்குது. இஞ்சால சலாட்டு ரெடியாக இருக்குது. சலாட்டுக்கு தக்காளி, ரதிக்கோ, மற்றது என்ன ஸ்கரோலா, லத்தூக்கா எல்லாம் போட்டிருக்கு. இதோட கொஞ்சம் ஒலி வெங்காயம் சேர்க்க போகிறேன். ஒலி வெங்காயம் வெட்டி தண்ணியில் போட்டபடி கிடக்குது. இதோட வந்தபடியாக நான் இப்போ எல்லாம் வெட்டி தண்ணியில் ஊறப்பட்டது என்ற உப்பு தானே அதெல்லாம் ஊற போட்டக்கு சலாட்டு இப்போ ரெடியாகி கொண்டிருக்குது. அதோட சேர்த்து கொஞ்சம் மாய்ஸும் கலக்க போகிறேன். இது சலாட்டு இப்போ கொஞ்சமேந்து போடுறதில்லை. அங்கால எல்லாம் ரெடி. கோழி பூர்க்கன் ரெடி ஆகினோன்னு தான் இதை கொஞ்சமேந்து போட போகிறேன். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதில் அது மிக்ஸ் பண்ணி விட்டுவோம். கிடக்கிறத வச்சு சலாட்டாக போடுறது. சிலவில் தனியாக தூக்காமல் போடுறது. கரெக்டு நடுவே இருக்கும் தானே வீட்டில். அப்போ கரெக்டு எப்படியும் குறையாது. ஓகே, இது இருக்கட்டுக்கு இப்போ எடுத்துக்கொண்டு வரோம். அந்த கோழி வச்சது இது ஒரு நிமிஷம் இருக்கும். எங்களுக்கு சின்ன பத்தி தோற மாதிரி சின்னந்தான். அதில் இது டீப் ஃப்ரிட்ஜ் இல்லை, இது பத்தி தோற மாதிரி ஒரு சின்ன இதை ஏதாவது அவசரமானது வச்சா உடனே ஈரம் சேர்ந்து பணாரம் பண்ணுறக்காண்டி இவ்வளோ தானே. இவ்வளோ ஈரம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஈரம் தான். அப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் உருகி வந்துடும். இல்லை அப்போ பணாரம் பண்ணால் ஈஸியாக இருக்கும்ட்டு இப்போ வச்சுருக்கிறேன். இப்போ இதை எடுத்து நான் இப்போ பணாரம் பண்ண போகிறேன். வயசும் பிடிச்சிருக்கு. அப்போ இதில் வச்சுட்டு இது எடுப்போம். இதுக்கெல்லாம் உப்பு போட்டாச்சு. இது எடுத்து அங்கே கழுவ போடுவோம். இது நாங்கள் செய்த பூர்க்கன் எடுத்துட்டு நாங்கள் இப்போ ஒன்றொண்டா முழுக்களையும் பணாரம் பண்ணி எடுக்க போகிறோம். எடுக்க வேண்டது தானே. அப்போ இப்படி செய்வோம்னு சொல்லி பிளான் போட்டோம். அப்போ செய்யும் இப்படியே எல்லாத்தையும் பணாரம் பண்ணி செய்துட்டு செய்துட்டு இவ்வளோத்தையும் செய்யலாம். பாட்டோம் என்ன வளம் தனியாக முட்டையிலையும் பண்ணலாம். நான் கொஞ்சம் மாவும் போட்டு பாலும் விட்டது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செய்கிற முறை என்னென்னா அங்கே தனியாக உப்பை போட்டு சும்மா பூர்க்கன்னு சொல்லி தருவாங்க. என்ன செய்கிற வேண்டது தான், இல்லைன்னு இல்லை. அவசரத்துக்கு வேண்டது, நேரம் இருந்தால் செய்கிறது. அப்படி இதை அன்றைக்கு சாப்பிட்டு போவோம் எப்படி இருக்குன்ட்டு. நித்தியா வடிவில் செய்திருக்கு. நல்ல வடிவாயும் இருக்கு. ஆளா இப்படி எல்லாத்தையும் செய்து எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ பாப்பிங் கொண்டு சொல்லிச்சுன்னா சின்னால் கொஞ்சம் கிரியா தான் போட்டாப்பா நல்லா இருக்குமெண்டு. அப்பா திடீர்னு ஒரு சுக்கினா சின்ன வயசா டக்கண்டு வெட்டி போட்டு விட்டேன். கிரியாக்கோ அதோட கலந்து சாப்பிடுவோம் சொல்லி அவருக்கு நல்லா விருப்பம். அப்போ நாங்களும் கலந்து சாப்பிடுவோம் சொல்லி நல்லா வட்டி போட்டு அவிஞ்சோன்ட்டு இருக்குது கிரியில். அதான் இப்போ எடுத்த நாங்கள் சலாட்டு இருக்குது. அதோட கிரியாத்தம் போனோம்னார். அப்போ செய்வோம். இந்த சனிக்கிழமை தானே. அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுவோம்னு சொல்லி நம்ம அவிய கடை கொஞ்சம் நேரமே இப்போ அவிஞ்சு வர சுட நான் இந்த கிரியாத்தை எடுத்து போட்டு கொஞ்சம் பொறுமாச்சா போடுறேன். நான் அப்படின்றா நல்ல டேஸ்டாக இருக்குமென்று சொல்லி
தான் இப்போ போட்டு கொண்டிருக்கிறேன். சுட சுட போடணும். நல்ல சூடாறினால் பிரச்சனை இல்லை. மிக்ரோந்தேக்கு வச்சால் அந்த பொறுமாச்சோ உரிக்கிடும். இல்லாட்டிலும் அப்படியே சாப்பிடலாம். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ இது ஊர்க்கன் போடைக்குள்ள பார்ப்போமா. இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் மேலே பேப்பர் போட்டாக்குன்னு சொன்னால் ஒட்டாமலுக்கு அளவாக தண்டு வர மாட்டேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் அடியிலையும் போட்டுட்டு ஒலிவண்ண எங்கட ஊர்க்கன் சின்ன சின்ன ஊர்க்கன் தான் இப்போ இதில் போடுறேன். போட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் அடுக்கிட்டு ஒரே மாதிரி வைப்போம். இப்படி ஒரே மாதிரி வைப்போம். இப்படி எங்கட ஊர்க்கனம் முழுக்கலையும் அடுக்கிட்டு ஒரே தடவையில் எல்லா ஊர்க்கனும் வைக்கலாம். ஓகே, வச்சுட்டு நடுவே உண்ட வைப்போம்னா நல்ல அழகாயும் இருக்கும், சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கும். வாழா ஆயில் எண்ணெய் ஒலிவெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். இதுக்கு இறைச்சிக்கு போட இல்லை. இது எங்கடை கோழி பூர்க்கன் முதல் தடவையாக யூடியூப்ல நாங்கள் போடுறோம். நாங்கள் செய்த பூர்க்கன். இப்ப சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம் இது வெந்து வரட்டுக்கும். இப்ப பாப்பீங்கன்னு சொன்னா எங்கடா பூர்க்கன் பாப்பீங்கன்னா பொறுமாச்சம் எல்லாம் உள்ளுக்கு வச்சதுதான் சொத்திலத்தெல்லாம் எல்லாம் உருகி அந்த மாதிரி கலர்ல வெந்து வந்துட்டு இருக்குது. இன்னும் சிறிது நேரம் கழிச்சு நாங்கள் இப்ப மேசைக்கு போறத பார்க்கலாம். இப்ப இப்ப பாப்பீங்கன்னா எங்கட சாப்பாடு எல்லாம் தயார் நிலையில வந்துடுச்சு. சலாத்தாக்கு தேசி புளியெல்லாம் விட்டு உப்பெல்லாம் போட்டு எல்லாம் கிளறியாச்சு. டக்குன்னு சாப்பிடணும். என்னன்னா தேசிக்காய் புளியும் உப்பும் போட்டா சலாட்டு அவிஞ்சு அப்படியே மாஞ்சுவோம். அதுக்காண்டி உடனே சாப்பிடணும். இப்ப சாப்பாட்டை போடுவோம். மச்சத்துக்குரிய சாப்பாடு இதுதான் எங்கட ரே. இதுல கிரியாத்தாவும் வச்சு இது எங்கட பூர்க்கன், தரமான பூர்க்கன். இதுல சுக்கீனாவும் வச்சு ஒரு பான் துண்டும் வச்சு 2 பான் துண்டு வைக்கலாம். நான் கணக்க பான் பண்றதில்ல, 1 கிலோன தான் வேண்டினது. இது எங்கட சாப்பாடு ரெடியாட்டு. இதுதான் எங்கட இரவு சாப்பாடு. என்ன இதோட இந்த காணொலி போறோம். பசிக்குது, சாப்பாட்டை பார்த்தோன்னே பூர்க்கன் சாப்பிட்ற மாதிரி கிடக்குது, பசிக்குது. மீண்டும் இன்னும் ஒரு காணொலியாக சந்திப்போம். பாய்.